ஹலோ வீஃபர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஸோ அந்த வீடியோ போட்ட உடனே தான் இந்த அப்டேட் பார்த்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக வந்து நம்ம காவிரியோட நெற்றியில் ரத்தம் ஒரு பதட்டத்தோட விஜய் பார்க்குறார். அந்த லொக்கேஷன் எங்கே எதுன்னு தெரியல, பட் அவங்க காரில் போகிற மாதிரியான ஒரு சீன். இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதே காஸ்டியூமில் தான் அவங்க ரெண்டு காரில் போகிற மாதிரி ஒரு அப்டேட் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ஷர்ட்டை தான் நான் மென்ஷன் பண்ணேன் நேற்று, ஒரு ஷோக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம். இப்போ காவிரியோட நெற்றியில் ரத்தம் எப்படி இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கவனிக்கக்கூடியது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதே காஸ்டியூமில் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீனி கூட ரீல்ஸ் போட்டிருந்தாங்களே, அது இந்த காஸ்டியூம் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போது ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா என்னங்கிறதும் புரியல. ஏன்னா வெண்ணிலாவை பார்க்கவும் போயிருக்கலாம், இந்த காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கூட போயிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த காயம், இந்த சீன், இது கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதில் நம்ம விஜயோட பாசம், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்க ஒரு விஷயம். இந்த காயம் எதனால், இந்த பதட்டம் எதுக்காக அப்படிங்கிறது இருக்கு. உண்மையுமே இது சீரியல் தான். சீரியல் கடந்து உண்மையுமே அவங்களுக்கு ஒரு பெயின் ஏற்பட்ட மாதிரி மனசில் ஒரு வலி இல்லையா. இதுதான் நம்ம சீரியல் மேலே வச்சுருக்க அன்பு. அன்எக்ஸ்பெக்டடான இந்த அப்டேட், அதுவும் நம்மளுடைய டேரக்டர் சார்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயம். இது இன்றைக்கி ஷூட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா டேரக்டர் வந்து பழசெல்லாம் எடுத்து போட மாட்டார். அவர் இன்றைக்கி ஷூட்டிங்காக தான் இருக்கும். அவர் இந்த அப்டேட் கொடுத்துருக்காரு. எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம். டேரக்டர் சார்கிட்டேருந்து இவங்க 2 பேர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்டேட் எதிர்பார்த்தோம். ஏதோ ஒன்று கொடுத்தாரு. நம்ம மனசில் இருக்க காயம் மாதிரி பிக்லேயும் காயம் இருக்குது. எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.